இப்போது நீங்கள் பார்க்குற இந்த கோபுரம், இந்த கொடி மரத்துக்கு பின்னாடி இருக்குது இல்லையா, அந்த கோபுரம் வந்து அந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து பகவதி அம்மனை பார்க்க முடியும். அதுக்கு வந்து இந்த கொடி மரத்துக்கு முன்னாடியே வந்து 500 கொடுக்குறாங்க, 1000 ருபீஸ் கொடுக்குறாங்க. அங்கேயே வந்து லைன் இல்லாமல் நாங்கள் இப்போ காலையில் 7 மணிக்கு கரெக்டாக வந்து நடை சாத்துறாங்க, நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். ஆனாலும் வந்து அப்போ தான் நம்ம முன்னாங்க 1 ஹவர் கழிச்சு தான் வந்து மறுபடியும் திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நாங்கள் லைனில் நின்றுட்டோம். அப்போ கொஞ்சம் ஜனம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஜனம் வந்துச்சு பாருங்கள். திருப்பதி ஜனமே இங்கே தான் கேட்டுச்சு. திருப்பதியில் பாதி பேர் இங்கே தான் இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை மாதிரியே தெரியல, அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. ஆனால் வந்து நாங்கள் சீக்கிரமாகவே போனதுனால இன்னும் கொஞ்சம் முன்னாடி 6:45 போயிருந்தோம்னாக்கா நாங்கள் 7 மணிக்கு சாமியை பார்த்துட்டு வந்துட்டுருப்போங்க. கரெக்டாக 7 மணிக்கு உள்ளே போனதுனால நாங்கள் உள்ளே போகிறதுக்கும் அந்த நடை சாத்தத்துக்கும் எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஆனாலும் இருந்து பொறுமையாக சாமியை பார்த்துட்டு நிம்மதியாக வந்தோம். இப்போ இங்கே பார்க்குற இந்த இடம் வந்து சாமி இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா, நம்ம திருப்பதிலையோ இல்லை நம்ம எந்த கோயிலையோ நம்ம வந்து எடைக்கு எடை கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி அந்த இடத்துல வச்சு எடைக்கு எடை வெல்லம் கொடுக்குறாங்க. அது மாதிரி தான் இங்கே ஒருத்தவங்க பெரியவங்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ இந்த கோடு கூட அந்த கம்பி ஜன்னல் மாதிரி இருக்குல்ல, அது உள்ளே தான் வந்து பகவதி அம்மன் இருக்காங்க. நாங்கள் பார்த்துட்டு வெளியே வந்தோம். இந்த குட்டி பாப்பா கூட எவ்வளோ அழகாக வேஷ்டி கட்டிகிட்டு இருக்கு பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த கொடிமரம் இது வந்து பெல் சாமி கும்பிடும்போது கரெக்டாக பெல் அடிப்பாங்க. அவ்வளோ சவுண்டோடவும் சூப்பரான வைப் இருந்துச்சுங்க. அங்கே செம்மையாக இருந்துச்சு. இது வந்து அந்த கோயில் பகவதி அம்மனை பார்த்துட்டு வந்ததுமே வந்து இங்கே ஒரு மரம் இருக்குங்க. அது என்னன்னு தெரியலை. ஆனால் அந்த மரத்தை சுற்றி எல்லாரும் வராங்க. நான் அது என்னென்னு டீட்டெயில் வந்து நம்ம கேட்குறதுக்கு சரியான ஆள் அங்கே இல்லை. இப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா, சரி கேட்கறதுக்கு ஆள் சரியான அவங்க இல்லை. இன்னும் வந்து தமிழ் ஓரளவு புரிஞ்சால் பரவாயில்ல. ஒரு சிலருக்கு அங்கே வந்து சொல்கிறவங்களுக்கு தமிழ் அவ்வளோவா தெரியலை. நம்ம வந்து கேட்டு சொல்லலான்னு பார்த்தாலும் டைம் இல்லை. ஓகே சரி நம்ம அந்த யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்ட்டு நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். அந்த கொடி அந்த மரம் இருக்குது இல்லையா, அந்த மரத்தையும் சுற்றி வந்துட்டோம். ஒரு சிலர் அந்த மரத்துக்கு நேராக வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா தியானம் பண்ணுறாங்க. அப்போது ஏதோ சம்திங் சரி ஓகே நம்மளும் அதே மாதிரி போய் சுற்றிட்டு அந்த பக்கம் உள்கா திரும்பி சாமியை பார்த்துட்டு இன்னும் பின்னாடி ஒரு வந்து சிவன் இருக்காங்க. சிவன் அவருமே வந்து சிவன் சொல்கிறாங்க. சிவனுமே வந்து உருவம் வேறு மாதிரி தான் இருக்குது. ஆனால் சிவன் போர்டு போட்டிருக்கு. கொஞ்சம் வித்தியாசமாக தான் இவங்க வந்து சாமியை பார்க்குறாங்க. அந்த மாதிரி தான் உருவமே இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம எப்படி எல்லா சாமியுமே கும்பிடுவோமோ அதே மாதிரி தாங்க எல்லோரையும் கும்பிட்டோம். வித்தியாசமாக எப்படி கும்பிட்றதுன்றது இல்லை. நம்ம எப்படி கையை வச்சு சாமி கும்பிடுவோமோ அதே மாதிரி சாமி கும்பிட்டுட்டு நம்ம வேண்டுதலை சொல்லிட்டு வந்தாச்சு. சூப்பராக இருந்துச்சு. இது வந்து கிடையாது. இப்போ நம்ம வந்து பிரசாதம் வாங்கிட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. அங்கே வந்து நிறைய வந்து பார்த்துட்ருந்தோம். புதுசாக இருந்துச்சு. கோயில் உள்ளேயும் சரி வெளியவும் சரி எல்லாமே புதுசாக இருக்குது. இப்போ நம்ம இந்த பகவதி அம்மன் மேல்காவு கோயிலை பார்த்துட்டு தான் உட்காந்துட்ருக்கோம். இப்போது வந்து கீழ்காவு கோயிலுக்கு போகணும். அது வந்து இங்கே 2 வாசல் இருக்குது. 2 வாசலில் ஒரு வாசலில் வந்து நம்ம பஸ்ஸு வந்து நிறுத்தியிருந்தாங்க. அங்கே வந்து கார் பார்க்கிங் எதுவுமே கிடையாது. 2வது வழியில் வந்து அந்த பக்கம் இருக்கிற கேட்டில் வந்து கார் பார்க்கிங்லேருந்து கடைங்க அப்புறம் ப்ளஸ் ரூமு அந்த மாதிரி நிறைய வசதிகள்லாம் இருக்குது. இது வந்து கீழ்காவு கோயில் இறங்குனதும் கீழே வந்து இந்த பக்கம் இருக்குது. அங்கே ஒரு அம்மன் இருக்காங்க. அங்கேயே நம்ம பார்த்துட்டு வந்தோம். நம்ம சொன்னோம் பார்த்திங்களா ஜனம் நிறைய வந்துச்சுன்ட்டு. நாங்கள் இருக்கிறப்போ உள்ளே இன்னும் கொஞ்சம் என்ட்ரி ஆகணும். அங்கே தாங்க ஜனம். அதுக்கப்புறம் டைம் ஆகும் ஜனம் லைன் எப்படி க்யூ நிற்குதுன்னு பாருங்கள். இங்கே ஒரு அம்மன் இருக்காங்க. கீழ்காவு கோயிலுக்கு போகிறதுக்கு நடுவுலையே இந்த கோயிலில் சாமி பார்த்துட்டு இப்போ நம்ம இறங்கி போகிறோம். கீழ்காவு கோயிலுக்கு கீழே இறங்கி போகிறோம். அங்கே தான் வந்து அங்கே பகவதி இருக்காங்க. 2 பேர், மேல்காவு கீழ்காவு. இப்போ மேலேருந்து நம்ம கீழே இறங்கி போகிறோம் அந்த அம்மனை பார்க்கறதுக்கு. இங்கே வந்து வெடி வச்சு அம்மனை வந்து சாமி கும்பிட்றாங்க. ஒரு சிலருக்கு வேண்டுதல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. அப்போது வெடி வந்து எங்கே வேணாலும் வைக்கலான்றது கிடையாது. இங்கே வந்து நிறைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த வெடி எங்கே வைக்கணுமோ அங்கே போய் வெடி வச்சு அம்மனுக்கு வந்து எனக்கு இந்த வேண்டுதல் நிறைவேறிச்சு தான் இந்த வெடி போடுறேன் அப்படின்னு வேண்டிப்பாங்களா. அதை மாதிரி பயங்கரமான சவுண்டோடு அந்த வெடியில்
போட்டு அடின்னு அடிச்சிருந்தாங்க. கீழ்காவு கோயிலுக்கு போகும்போதே நிறைய இங்கே வந்து கடைங்க இருக்குது. நம்ம ஏதாவது ஃபோட்டோ எது வேணும்னாலுமே வாங்கிக்கலாம். இப்போது நீங்கள் கொஞ்சம் இந்த கோயிலை அப்படியே பாருங்கள், நல்லாயிருக்கும். இல்லைங்க, இது இல்லை, தண்ணியில் இறங்கி விளையாடும். அது எந்த கோயிலில் நான் பார்த்தது? எவ்வளோ மீன் இருக்குது பாருங்களேன். அது அங்கே தூரத்தில் அது என்னடா இதுதான் வந்து கீழ்காவு பகவதி அம்மன் கோயிலை பார்க்கறதுக்கு உண்டான என்ட்ரன்ஸ். இப்போ நான் காமிக்கிற இந்த இடத்துல தான் வந்து நிறைய பேர் நிற்கிறாங்களே, அந்த இடத்துல தான் அந்த அம்மன் இருக்காங்க. அங்கே போய் நின்று நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம இங்கே நின்று ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறோம் பார்த்திங்களா, இங்கேயே வந்து ஜென்ஸ் எல்லாமே வந்து ஷர்ட்டை கழட்டிடணும். இந்த இடத்துல வந்து கழட்டிட்டு இங்கேருந்து தான் உள்ளே போகணுமே, இல்லைன்னா வந்து விட மாட்டாங்க. இப்போ நம்ம அங்கே உள்ளே வந்து வீடியோ சுத்தமாக எடுக்கக்கூடாது, மொபைல் கையில் இருந்தால் கூட போட்டுற சொல்லுவாங்க. அப்படி பார்த்துட்டு பகவதி அம்மனை நம்ம மறுபடியும் மேலே ஏறுறோம். ஏன் லைட் வெளிச்சமாக இருக்கு? 9 மணி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், பேக் எடுத்துக்கின்னு கிளம்பும். இது வந்து 2 வாசல் இருக்குது. இது நாங்கள் முதல்ல வந்த வாசல் தான். இது வந்து கிழக்கு வாசல் சொல்கிறாங்க. இந்த வாசலில் உள்ளே வரும்போது தான் வந்து நம்ம பேக்கோ இல்லை நம்மளுடைய எந்த ஒரு பொருள்னாலுமே இங்கே வச்சுட்டு நம்ம வந்து ஹேண்ட் பேக் ஒண்டி தான் நமக்கு அலோட் இருக்குது. அதுக்கு மேலே வேறு எந்த பேக்கோ இல்லை கையில் ஏதாவது பொருள் வச்சுருந்தாலும் அதை இங்கே வச்சுட்டு கையில் டோக்கன் கொடுப்பாங்க, அதை வாங்கிக்கிட்டு நம்ம போகணும். இப்போ அதே மாதிரி நம்ம அந்த டோக்கனை கொடுத்து நம்ம பொருளை எடுத்துகிட்டு நம்ம வந்து வெளியே போக போகிறோம். வெளியே போயிட்டு நான் அந்த கோயிலோட ஃபுல் வியூவை காமிக்கிறேன் பாருங்கள். வித்தியாசமாக தான் இருக்குது, ஆனால் நல்லா அழகாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் இப்படி வெளியே வந்ததுமே பயங்கர மழைங்க, செம்ம மழை. இப்போ பார்த்தா மழை பெய்கிற மாதிரியே இல்லை, ஆனால் ஒரு சிலர் நொடிகள்லே அடிச்சுது பாருங்கள் மழை, அப்படி மழை. கேட்டு பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வந்து நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு காலையில் 5:30 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். என்னன்னே தெரியல, மழை வருது. நாங்கள் எப்போ இந்த ரூமை விட்டு கிளம்புனாலும் எங்களுக்கு மழை தான் முதல்ல வருது. சிரிக்கிறதா அழுகுறதான்னு தெரியல, மழை. இந்த ரூமை விட்டு வெளியே போனதுமே மழை தான், பயங்கரமான மழை. எப்படியோ நீயா நானான்னு பார்த்து கிளம்பி போயிட்டோம். எப்படின்னா வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோம். 5:30 மணி, கரெக்டாக 6 மணி தூங்கிட்டார். 6 மணிக்கு வந்து நமக்கு 6:15 பஸ்ஸு கிடச்சிருக்குமாங்க. 6:15 பஸ்ஸு கிடச்சிது. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் பஸ்ஸு கோயில் வாசல்லே விட்டாச்சு நம்மளை.
நல்லா ஈஸியாக இருந்துச்சு. கோயிலுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. நீங்கள் அந்த கிளிப் பார்ப்பீங்க, அந்த வீடியோஸ் எல்லாம் பார்ப்பீங்க. கோயில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோ எடுத்திருக்கோம். அங்கே வந்து மொபைலே உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஒரு வீடியோவுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்கிறேன். பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம அங்கே வந்து அந்த கோயிலில் கொடுக்குற பிரசாதமும் வாழை இலையில், அப்புறம் வந்து நம்ம வந்து வீட்டுக்குன்னு வாங்கியிருக்கோம், அதுவும் என்னன்னு பார்க்கலாம். இப்போது நமக்கு வந்து நாங்கள் வந்து கோயிலில் சாமிலாம் பார்த்துட்டு நம்ம வெளியே வரோம் இல்லையா, அப்போது வந்து நமக்கு வந்து அங்கே வந்து கவர் எல்லாமே யூஸ் பண்ண மாட்டாங்க. கவரே கிடையாது. நம்ம வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு தலையில் 4 கொட்டு கொட்டி கீழே வாங்கி போட்டுருவோம் கவரை. இது மாதிரி நமக்கு ஒரு இலை கொடுப்பாங்க. இது எப்படி வச்சுருக்கேனே தெரியலையே. இது வந்து சந்தனம். இது மாதிரி ஒரு இலை நம்ம வந்து சாமியை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் வெளியே வரும்போது நமக்கு இது மாதிரி ஒரு இலையில் இந்த பக்கம் குங்குமம் இருக்குது, இந்த பக்கம் பியூர் சாண்டில் சந்தனம். இது செம்ம வாசனையாக இருக்குது. அடடே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி பூ நமக்கு இந்த பூ இந்த ஊரில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. நம்ம ஊரில் வந்து இந்த பூவை கண்டுக்குவோமா, தூக்கி கீழே போட்டுட்ருப்போம். இது அப்படி வச்சுக்கிறாங்க இங்கே. இந்த மாதிரி ஒரு துளசி, என்ன ஒரு வாசனை! இது அவ்வளோ வாசனை அடிக்குதுங்க. இது சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம வந்து வாங்கிக்கிட்டோம். இந்த மாதிரி தான் நமக்கு பிரசாதம். சந்தனம் நிறைய. இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இங்கே விபூதியும் இந்த மாதிரி தாமரைப்பூ, இங்கே வந்து அந்த சந்தனம் இருக்குது. இது மாதிரி தான் இந்த இலையில தான் நமக்கு வந்து அவங்க கொடுக்குறது எல்லாமே கொடுப்பாங்க. இது மாதிரி 2 வாங்கியிருக்கோம். இது வந்து மேல்காவு கோயில். அந்த கோயிலில் வந்து 2 பகவதி இருக்காங்க. ஒன்று வந்து மேல்காவு கோயிலுன்னுவாங்க, இன்னொன்று வந்து கீழ்காவு கோயிலுன்னுவாங்க. இது 2மே வந்து நாங்கள் மேல்காவு கோயிலில் வாங்கினோம். கீழே ஸ்டெப்ஸ் அந்த பின்னாடி கோயிலுக்கு பின்னாடி கீழே இறங்கணுன்னாக்கா கீழ்காவு கோயிலுன்னு இருக்கும். இது எடுத்துகிட்டு இது வந்து அங்கே தான் வாங்கினது. இது வந்து நெய் பிரசாதம் சொல்கிறாங்க. நெய் பாயாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்குள்ளே எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியல. நெய் பிரசாதம் அப்படின்ட்டு. ஒரு வேளை இது உள்ள பஞ்சாமிர்தம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா வந்து இங்கெல்லாம் பஞ்சாமிர்தம் கிடைக்குமே. இது மாதிரி இது உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரில. வீட்டுக்கு போய் தான் ஓப்பன் பண்ணி பார்ப்போம், இங்கே பண்ண மாட்டோம். ஸோ வந்து கீழ்காவு கோயிலில் வாங்கினது நிறைய வந்து சந்தனம் இருக்குது, ஈரமாக. அங்கே வந்து கவர்லாம் யூஸ் பண்ணாததுனால நான் இது மாதிரி பேக்கில் இருந்ததில் ஒன்றில் போட்டிருக்கேன். இது வந்து கீழ்காவு கோயிலில் வாங்கினது. இதுவும் வந்து அங்கே இந்த மாதிரி சாமியை பார்த்ததும் நமக்கு கொடுக்குறது. அங்கே வந்து இந்த கீழ்காவு கோயில்லையும் சரி மேல்காவு கோயில்லையும் சரி, அங்கே வந்து ஜென்ட்ஸ் வந்து ஷர்ட் வந்து போடவே கூடாது. உள்ளே என்ட்ரி ஆகும் போதே வந்து ஷர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடணும். சட்டை போடாமல் தான் போகணுமே. வந்து அது வந்து கம்பல்சரி ரூல்ஸ் இருக்குது. லேடிஸ் எல்லாமே சாரியோடு தான் போகணும். இப்போ அங்கே வந்து நமக்கு வந்து சந்தனம் மஞ்சள் மாதிரி கொடுக்குறாங்க. பியூர் மஞ்சள், குங்குமம், இந்த மாதிரி தாமரைப்பூ இதழ், இந்த பூ கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து இந்த கயிறு நம்ம வாங்கிக்கலாம். இப்போது வந்து மேல்காவு கோயிலில் வந்து நம்ம வந்து சாமி பார்த்துட்டு வந்துடலாம். கீழ்காவு கோயிலில் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, இந்த பேய் சாமி மேலே பார்த்துட்டு வந்துடுறோம்ல, கீழே பார்க்கும்போது கீழே வந்து பேய் பிடிச்சிருக்கு, பில்லி சூனியம் ஏவல், அப்புறம் வந்து நம்ம பேர் வச்சு மந்திரம் பண்ணுறதோ, இல்லை நம்ம முடி, நம்ம ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியாது. கோயிலுக்குள்ளே போகவே முடியாது. ஒன்று கோயில் வாசல்லே தெரிஞ்சிடும், இல்லைன்னா கோயிலுக்குள்ளே போகும்போதே தெரிஞ்சிடும். அப்படி வந்து ஏதாவது இருந்தால் கூட உள்ளே கீழ்காவு கோயிலுக்குள்ளே போகும்போதே வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும் சொல்கிறாங்க. அங்கே வந்து இந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க அங்கே போனாங்கனாக்கா ஃபுல்லாக வந்து சரி பண்ணிவிட்டு தான் வெளியே வர முடியுமே. அது ஒன்று சூப்பராக இருக்குது. அந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் கேள்விப்பட்டோம். நாங்கள் கேள்விப்பட்டதும் உங்களுக்கு சொல்கிறோம், நாங்களாம் எதுவும் சொல்லலை. அங்கே அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். அதே மாதிரி வந்து மேல்காவு கோயிலில் வந்து நமக்கு வந்து தீர்த்தம் கொடுக்கறது வந்து வெள்ளையாக இருக்கும் தண்ணி. ஆனால் கீழ்காவு கோயிலில் கொடுக்கறது வந்து குருதி தீர்த்தம். குருதினாக்கா ரத்தம்.
தீர்த்தம். அது வந்து அந்த ஆனால் வந்து நமக்கு அப்படியே கொடுக்க போகிறது இல்லை. அது வந்து குங்குமம்னு நினைக்கிறேன். குங்குமம் இல்லை கலர் சாயம் அது மாதிரி டார்க்காக இருக்கும். கையில் ஊற்றுவாங்க, நம்ம அது குடிப்போம். அங்கே அதுதான். ஏன்னா வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே சரி பண்ணுறதுனால அந்த தீர்த்தம் நமக்கு கொடுத்து அப்போ அவங்க சூப்பர் தரிசனம் கிடச்சிது. 2 கோயில்லையுமே வந்து மேல்காவு கோயிலையும் சரி கீழ்காவு கோயிலும் அப்படி தான் சொல்லுவாங்க. அங்கே 2 கோயிலுமே வந்து அவ்வளோ சூப்பரான தரிசனம். ஆனால் அங்கே வந்து மொபைலே எடுத்துகிட்டு போக முடியாது. அதுக்குள்ளே மொபைலே எடுத்துகிட்டு போகவே கூடாது. நம்ம வந்து ஒரு சில வீடியோஸ் அங்கே வந்து அதுக்குள்ளேருந்து வெளியே வந்து கோயில் உள்ளே எடுத்திருக்கோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு எடுக்கிறதுக்கு. ஏன்னா வந்து எடுக்கிறதுக்குலாம் அலோட் பண்ண மாட்டாங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு தான் ஒரு சில வீடியோஸ் எல்லாம் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், இதோட டீட்டெயில்ஸ் இன்னும் நிறையவே இருக்குது. அது உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த கயிறு வந்து நமக்கு வந்து கீழ்காவு கோயிலில் தான் தருவாங்க. இப்போ இந்த கயிறு வந்து அங்கே சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்டு தான் வச்சுருக்காங்க. இதை நம்ம கையில் கட்டிக்கலாம். ஏன்னா வந்து நம்மளுடைய மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம். இது மாதிரி நமக்கு வந்து ஒரு பயமோ ஏதோ இருந்தாக்கா நம்ம இந்த கயிறு கட்டிக்க வேண்டியதான். இல்லைன்றவங்க தாராளமாக அப்படியே சுற்றலாம். நான் வந்து கயிறு வாங்கிக்கிட்டேன், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்குது. பசங்களுக்கு வாங்கியிருக்கேன், எல்லாருக்கும் வாங்கியிருக்கேன். நாங்கள் வந்து இந்த கயிறுலாம் யூஸ் பண்ணிப்போம். சாமியை வந்து சூப்பராக பார்த்துட்டு காலையில் 5:30 மணிக்குங்க இங்கே எங்கே ஏறினோங்க, எர்ணாகுளம் சித்தூர்லேருந்து நமக்கு பஸ் இருக்குது. டைரெக்டாக வந்து கோயில் வாசல்லையே இறங்குற மாதிரி. ஆனால் அங்கேருந்து வரும்போது டைமிங்க்கு பஸ் இருக்கும், நமக்கு கிடைக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து 2-3 பஸ்ஸு வந்து மாறி தான் 2 பஸ்ஸு மாறி வந்து அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்தோம். தெரியல, இங்கே எல்லாமே வந்து இங்கிலீஷில் போட்டதாலும் பரவாயில்ல, இங்கிலீஷ்லேயுமே போடல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மோர்க்கு பிச்சு போட்ட மாதிரி அப்படியே இருக்குது. அதை வந்து எப்போ நம்ம மொபைலில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கறதுக்குள்ளே பஸ்ஸே போயிடும். அதில் கேட்டு ஆனால் கேட்டோன்னா கரெக்டாக பஸ்ஸு நிறுத்தி நமக்கு வந்து என்ன ஏதுன்ட்டு சொல்கிறாங்க, பொறுமையாக சொல்கிறாங்க. சொல்லாமல் போல் நமக்கு எது கேட்டாலுமே நிறுத்தி பொறுமையாக சொல்லி இங்கே அங்கே நமக்கு தான் வந்து புரியணும். பாஷை புரியல, அவங்களுக்கு எல்லாமே புரியுது. தமிழும் புரியுது, எல்லாம் புரியுது, நல்லா புரியுது. நமக்கு அவங்க பாஷை புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். தெரிஞ்சிச்சுன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி காலையிலேருந்து 11 மணி வரையும் நடந்தது இதுதான். சூப்பராக போச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி இந்த விளாக் முடிஞ்சிடுச்சு, நம்மளுடைய விளாக்.